நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஹைட் வெயிட்ல இருக்கக்கூடிய, ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, 6 பல் மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ஈத்து கன்னு போட்டிருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க. 6 பல்லுங்க, 2வது ஈத்து. கன்னு போட்டு 5 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாட்டோட கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காளை கன்று தான் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கன்றோட புகைப்படம் வந்து வீடியோல வந்து ஆட் பண்ணி போட்டிருக்குங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நல்லா காம்பு வரிசையில, நல்லா ரோஸ் காம்பு, ரோஸ் மடியில சூப்பரா வந்து மடி வச்சிருக்கு. இந்த மாட்டோட கறவை திறன பொறுத்தவரைக்கும் 2 வேளைக்கும் சேர்த்தி ஒரு 15 லிட்டர் வரைக்கும் தாராளமா வந்து கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிருக்காங்க. நல்ல மாடு, நல்ல எலும்பு கனத்தில, ஹைட் வெயிட்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியுங்க. மாடே சும்மா அட்டகாசமா இருக்கு. 6 பல் 2வது ஈத்து மாடுங்கிற பட்சத்தில வாங்கிக்கிட்டாலும் கண்டிப்பா இன்னும் ஒரு 5, 6 ஈத்துக்கு குறையில்லாத தாராளமா வந்து வச்சுக்கலாங்க. ஜம்முன்னு ஒரு மாடுங்க. கட்டுத்தரைக்கே ரொம்ப ரொம்ப ஒரு தரமா இருக்கும் மாடு. ஒரே மாடுனாலும் சரிங்க, நல்ல பார்வைக்கு லட்சணமா நல்ல வெயிட்டான மாடா இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த கன்று தாங்க காளைக்கன்று. போட்டு வந்து 5 நாள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சுழிய பொறுத்தவரைக்குங்க, ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்கு. சுழி சுத்தமான மாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. குணத்திலயும் சரி, தண்ணி தீனிக்கும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பர் மாடு. நல்ல குணமா இருக்கும். தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பர் மாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. தண்ணி தீனி வந்து நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் மாடு இந்த அளவுக்கு நல்ல எலும்பு கனத்தில ஜம்முன்னு இருக்க முடியும். அதேபோல இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, ரூபாய் 57,000 மட்டும்தாங்க விலைய சொல்லிருக்காங்க. நீங்க கால் பண்ணி பேசுங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன அனுசரிப்பு பண்ணி தாராளமா வந்து குடுப்பாங்க. கூப்பிட்டு பேசுங்க. 57,000வாங்க இந்த மாட்டோட விலை. இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா, விருதுநகர் மாவட்டம், சிவகாசி எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில இருந்து தாங்க சேல்ஸுக்காக வந்திருக்கு. நீங்களும் கால் பண்ணி பேசிட்டு உங்களோட தரப்புல இருந்து நேர்ல போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஓகேன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா உங்களோட வீட்லயும் இதே போல ஆடு, மாடுகள் சேல்ஸுக்கு இருக்கா? அத நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்களும் இதே போல விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா, இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னர்ல பாருங்க, மாடுகள் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நம்பர் குடுத்துருக்கு. இந்த நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட வீட்டு ஆடு, மாடுகளையும் நம்மளோட சேனல்ல சிறப்பான முறையில விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.